எளிய உத்திகள். ஒரு ஜாதகத்தை பார்க்குறீங்க, குழம்புது அப்படியே. சில நேரம் கண்ணை கட்டின மாதிரி இருக்கும், என்ன பலன் சொல்கிறதுன்னு தெரியாது. என் லைவை நினைப்பீங்க அல்லது என்னுடைய ஆக்டிவிட்டீஸை பார்ப்பீங்க. இந்த மனுஷன் மட்டும் எப்படா ஜாதகத்தை பார்த்தோன்னே, ஏன்னா ஆன்லைன் கிளாஸில் எல்லாருக்குமே சொல்கிற விஷயம் என்னென்னா, குருஜி நல்லா தான் பலன் சொல்லிடுறீங்க, நல்லா தான் கிளாஸ் நடத்திடுறீங்க, ஆனால் எங்களுக்கு பலன் சொல்லணும்னு வரும்போது எங்களுக்கு தெரியல, எங்களுக்கு கைகால் படப்படங்குது, எங்களுக்கு கிழக்க ஒரு விதி இழுத்தா மேற்க ஒரு விதி இழுக்குது அப்படின்னு சொல்கிறது தான். உண்மையிலேயே கான்ஃபிடென்ட்டை, தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளும் பொழுது எந்த முனையிலிருந்து ஆரம்பிப்பது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் லக்னத்திலிருந்து ஆரம்பிக்கிறேன். லக்னத்திலிருந்து ஆரம்பித்து தசாபுக்திகளில் முடிக்கிறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா ஜாதகத்தை போட்டுருவேன். ஜாதகத்தை போட்ட உடனே அந்த என்ன லக்னம் என்ன ராசின்றது எனக்கு தெரிஞ்சிடும். லக்னம் லக்னாதிபதியோடைய வலு தெரிஞ்சிடும். அதற்கடுத்து கடன்னு கீழே தசாபுக்திக்கு வருவேன். எந்த தசாபுக்திகள் என்ற போது தசா எப்படி புக்தி இப்படின்ற போது அந்த தசாபுக்தி 5 8 5 9 1 5 1 10 6 8 8 12 என்ன தசாபுக்தி அமைப்புகள். கேப்டன் யார், கேப்டனுக்கு கீழே வைஸ் கேப்டன் யார். கேப்டன்றவர் தசாநாதன், வைஸ் கேப்டன்றவர் புக்திநாதன். இவர்கள் 2 பேருக்கும் இருக்கக்கூடிய அந்த அமைப்புகளில் இப்போ பொதுவாக இந்த ஜாதகருக்கு எந்த தலம் இயங்குகிறது தசாபுக்தியின் அடிப்படையில் அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொண்டு அந்த தலத்தின் நாயகனாகிய லக்னம் லக்னாதிபதி போன்றவைகள் எப்படி இருக்கிறார் அப்படின்றத ஜஸ்ட் ஒரு 10 செகண்டுக்குள்ளே இதை கால்குலேட் பண்ணிடலாம். ஒரு 15-20 செகண்டே போகிறோம். ஒரு அனுபவம் வந்ததற்கு பிறகு நான் இவ்வளவு ஸ்பீடாக லைவில் ப்ரெடிக்ட் பண்ணுறது கூட மாணவர்களுக்கு கான்ஃபிடென்ட் வரணும்னு தான். ஒரு மாணவர் கமெண்ட் கொடுத்துருந்தீங்க, உண்மைதான். ஒரு உதாரணமாக இருக்கிறேன்ல, என்னை பார்க்குறீங்கல்ல, என்னுடைய டீச்சிங்கை கேட்குறீங்கல்ல, அப்போ நான் இவ்வளோ ஸ்பீடாக உதாரணமாக நான் இவ்வளோ ஸ்பீடாக ப்ரெடிக்ட் பண்ணுறத நீங்களே கான்ஃபிடெண்ட்டாக உணரணுன்றதுக்காகவும் இந்த லைவை நான் நடத்துகிறேன். உண்மையிலே ஒரு மாணவர் கமெண்ட்டை கொடுத்துருந்தார். என்ன கொடுத்துருந்தார்னா, நாம் லக்னம் எது ராசி எது என்பதை கணிப்பதற்குள், எந்த லக்னம் எந்த ராசின்னு கெஸ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள ஜாதகத்துடைய பலனையே குருஜி சொல்லி முடிச்சிடறாருன்னு போட்டிருந்தார். நம்ம உண்மையில் இப்படி ஒரு கமெண்ட்டை படித்தேன். இது பெருமைக்காகவோ தற்பெருமைக்காகவோ சொல்லலை. இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வரலைன்னா கூட அனுபவத்தின் அடிப்படையில் ஃபாஸ்ட்டாக வந்துடும். இப்போ நானும் உங்களை மாதிரி 25 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ குயிக்காக ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பேன். நானும் தத்தக்கா புத்தகான்னு திணறி தான் மேலே வந்திருப்பேன். ஆக ஆரம்பத்திலேயே மாணவர்களாகிய நீங்கள் முதலில் எனக்கு பலன் சொல்ல வரும் என்கின்ற தன்னம்பிக்கையை உங்களுடைய 3ஆம் பாவகத்தின் அடிப்படையில் வளர்த்து கொண்டு அதன் பிறகு அந்த ப்ரெடிக்ஷன் பண்ணுறதுன்றது உண்மையிலே நல்லா வரும். நான் சொன்ன மாதிரி லக்னம் லக்னாதிபதியில் ஆரம்பிங்க, நட்சத்திர அமைப்புகளை மறந்துடுங்க. இன்றைக்கு ஒரு சாராம்சமே என்னென்னா, நட்சத்திரத்தில் பலன்கள் இல்லை, ஆனால் நட்சத்திரங்களே இல்லைன்ற தவறான முடிவுக்கு போயிடக்கூடாது. நட்சத்திரம் கோச்சாரத்திற்கு அவசியம், நட்சத்திரம் ஒரு தலத்திற்கு அவசியம். ராசிகள் அந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் தான் 9 பாவகங்களாக பகுத்து ஆராயப்படுகின்றன. நான் சொன்ன மாதிரி சென்னையிலிருந்து ஈரோட்டிற்கு கிளம்பி வரும்போது எந்த இடத்தில் நம்முடைய கிளம்பி வந்தவர் நிற்கிறார் என்பதை கவனிப்பதற்கு நட்சத்திரங்கள் இல்லாமல் டிகிரிகள் இல்லாமல், டிகிரிகளும் நட்சத்திரமும் ஒன்று தான், அது இல்லாமல் எந்த ஒரு இடத்துலையும் இல்லை. அந்த இடத்துல நிற்கிற அமைப்பில் நட்சத்திரங்கள் மட்டும் பலன்களை கொடுத்து விடுவதில்லை, கிரகங்கள் தான் பலன் தருகின்றன என்பதை புரிந்து கொண்டு தவறான இடங்களில் நிறைய பேருக்கு இன்றைக்கி குத்தம், என்னடா அந்த மனுஷன் நட்சத்திரமே இல்லைன்ட்டு போயிடுறாரு. ஆனால் ஆழ்ந்து உணர்ந்தால் நிறைய பேர் ஏன் ஏற்றுக்க முடியாது, அவங்க ஒரு ஸ்டைலை வச்சுருக்கிறாங்க. அந்த ஸ்டைலின் அடிப்படையில் அவங்க பலன் சொல்கிறாங்க, கிளாஸ் நடத்துகிறாங்க. இந்த கிளாஸ் நடத்துகிற ஒட்டுமொத்த வருமானமும் அவர்களுக்கு அத்தியாவசியமானது, அதை இழக்கவே முடியாது. அப்புறம் எப்படி அவங்க அதை ஒத்துக்குவாங்க? கண்டிப்பாக அவர்களால் இப்போதைக்கு அதை ஒத்துக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய இது வளரும்போது இத்தனை பெரிய கூட்டம் இருக்குது, சபை மாநாடு முடிகிற நேரத்துலையும் யாராவது கலையிறீங்களா? இல்லவே இல்லை. ஆக இந்த சுபத்துவ பாபத்துவ கோட்பாடு என்பது அப்படியே படிப்படியாக வளருகின்ற சூழ்நிலையில் மெதுமெதுவாக மெஜாரிட்டியாக அப்படியே ஏற 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 இது ஒரு புது மெத்தடாக கண்டிப்பாக சேரும். இது இப்போ புதுசாக தெரியுது, ஆனால் மாணவர்களின் மூலமாக இது ஒட்டுமொத்தமாக நல்ல வலிமையை நல்ல அமைப்பில் கொண்டு வரும் என்பது தான் உறுதி. வேறு எப்படி பலன் சொல்வது?
லக்னத்தின் அடிப்படையிலேயே நான் இப்போ ஹவு டு ப்ரெடிக்ட்னு ஒன்று போட்டேன். 500வது வீடியோவை ஒரு மாணவர் பேசினார். 500வது வீடியோ வந்து ப்ரீமியம் 500வது வீடியோ வந்து நீங்கள் தான் பேசுனீங்க. அவர் தான் அஸ்ட்ரோடாக்கில் லாரி டிரைவராக இருந்து இப்போ அஸ்ட்ரோடாக்கில் இருக்கிறீங்க. 500வது வீடியோ ஒருத்தர் பேசினார், தசாபுக்தியின் வலிமைகள். நான் வந்து வீடியோ போடுறது எதுவுமே இது வரைக்கும் 3000 வீடியோக்கு மேலே போட்டிருக்கேன். 150 ஆன்லைன் கிளாஸ் நடத்தியிருக்கிறேன். ஒரு சிங்கிள் பிட்டு பேப்பரை கூட நான் கையில் வச்சுக்கிட்டு இருந்ததே இல்லை, வாய்ப்பே கிடையாது. மாணவர்கள் எல்லாருக்கும் தெரியும், ஒரு சிங்கிள் பிட்டு பேப்பரை கூட வச்சுக்கிட்டு நான் வீடியோ பேசினதில்லை. அதே மாதிரி என்னுடைய வீடியோக்கள் இதுவரைக்கும் எடிட் பண்ணப்படாமல் அப்படியே போடப்படுது. என்ன பண்ணுவாங்க, ஜாதகத்தை மட்டும் மேலே தூக்கி வைப்பாங்க. இதை எடிட் பண்ணணும், அதை எடிட் பண்ண. என் வீடியோவில் ஒரு சிங்கிள் கட்டை காட்டுங்க, கடன் லைவ் மாதிரியே பேசியிருப்பேன். பேசி முடிச்சுட்டு அது குறிப்பிட்ட அந்த எடிட் செக்ஷனுக்கு போகும். அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் பேசினதுக்கு ஏற்ப இந்த மொழியில் ஒரு ஜாதகத்தை வைப்பாங்க, இந்த மொழியில் ஒரு ஜாதகத்தை வைப்பாங்க, அதோடு முடிஞ்சு போச்சு. ஆக மனசில் என்ன நினைக்கிறனோ அதை தெளிவாக, ஏன்னா இந்த அமைப்பை லைவ்லேயே நான் நிரூபிச்சிருக்கிறேன். 3 மணி நேரம் தொடர்ந்து லைவ் பேசின ஒரே ஜோசியர் நான் தான். அதை வந்து தெய்வ சிகாமணியாக யாரோ ஒருத்தர் போட்டிருந்தார். 1296 காம்பினேஷன்களை இவ்வளவு அழகாக 3 மணி நேரம், ஒரு சினிமா கூட 3 மணி நேரம் பார்க்க முடியாது குருஜி, பேசவே முடியாது. அப்படிப்பட்ட நேரத்தில் 3 மணி நேரம் தொடர்ச்சியாக இத்தனை காம்பினேஷன்களை பேசியிருக்கிறீங்க. அது ராகுவை பற்றிய வீடியோன்னு நினைக்கிறேன். ராகுனாலே உங்கள் எல்லாருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடுது பா. ஏன்னா கணிக்க சிக்கலான சுவாரஸ்யமான ஸ்வீட் ராஸ்கல் ராகு. தடைகளை கொடுப்பவரும் அவர் தான், வளர்த்து விடுறவரும் அவர் தான். அப்போ எந்த இடத்துல ஒரு ஜாதகத்தில் எந்த இடத்துல இந்த ஜாதகத்துடைய தடை இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாலே அந்த ஜாதகத்துடைய தடைகள் இவருக்கு கிடைக்குமா கிடைக்காதா. தசாபக்திகள் தடை. பேசிக் அமைப்பு என்ன, அவயோக தசைகள்னு சொல்லப்படக்கூடிய அந்த சுக்கிர அணி லக்னங்களுக்கு குருவின் தசைகள் வரும்போது, குரு அணி லக்னங்களுக்கு சுக்கிர அணி லக்னங்களுடைய தசைகள், சனி புதன் சுக்கிர தசைகள் வரும்போது ஜாதகர் நிச்சயமாக பாக்கியத்தை அடைவதற்கு தடைகள் இருப்பதாக உணருவார். அந்த பாக்கியத்துடைய தடைகள் அமைப்பை அவர் ஃபீல் பண்ணுவார். அவருக்கு தடை இருக்கத்தான் செய்யும். ரொம்ப கொடுத்து வச்சவர்னு பார்த்தீங்கன்னா பிரமாதமாக இருக்கும் ஜாதகம். லக்னாதிபதி உச்சமாக இருப்பார், அப்படி இருப்பார் 5, 9 எல்லாம் உச்சமாக இருக்கும். ஆனால் அவயோக தசை நடந்துக்கிட்டு இருக்கும். சிம்ம லக்னத்தில் பிறந்திருப்பார், லக்னத்தை 5ஆம் இடத்துலேருந்து குரு பார்ப்பார், லக்னாதிபதியே உச்சமாக இருப்பார், இல்லை லக்னாதிபதி 10ஆம் இடத்துல திக்பலமாக இருப்பார். லக்னாதிபதி சுபத்துவம் எல்லாம் நடந்திருக்கும். பிறக்கும் போது அவர் குருதசையில் பிறந்திருப்பார். சனி தசை, புதன் தசை, கேது தசை, சுக்கிர தசைன்னு 70 வயசு வரைக்கும் சுக்கிர தசையே வரும். அவர் யோகத்தை அனுபவிக்க மாட்டார், ஆனால் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட மாட்டார். இந்த 2 அமைப்புகளும் ஒன்றாக சேரும் பொழுது, இந்த 2 அமைப்புகளும் அப்படியே ஒன்றாக சேரும் பொழுது யோக தசைகளும் யோக ஜாதகமும் இணையும் பொழுது மட்டும்தான் ஒரு முழுதாக அனுபவிக்கக்கூடிய மனிதன் இங்கே பிறக்கிறான். இதில் கர்மாவை கொண்டு வந்து சேர்த்துற வேண்டாம். அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், உண்மையிலேயே அரசியல்வாதிகளை தான் நம்ம முன்னாடி நின்று காட்டுறோம். ஒரு வீடியோ ஒன்று போடுறோம், அடுத்த சிஎம் ஆகிறதுக்கு இவருக்கு தகுதி இருக்குன்னு போடுறோம். உடனே அந்த வீடியோவில் என்ன கமெண்ட் வருது, இவன்லாம் வந்து சிஎம் ஆகி தமிழ்நாடு இதாக போட்டோம், அரசியல்வாதிகள் யோக்கியமானவர்களா அப்படின்னு கமெண்ட் வருது. எந்த அரசியல்வாதி யோக்கியமானவர்கள்னு யாருக்கு, எல்லாருக்குமே தெரியும். அவரவர்களுடைய தொழிலில் எல்லா ஜாலக்குகளையும் உபயோகப்படுத்துபவர்கள் தான் நம்ம உள்பட. ஆக இந்த கர்மா சப்ஜெக்ட் அந்த சப்ஜெக்ட்னு போய் தசை மாறிட்டிங்கன்னா பாவம் புண்ணியம் யோக்கியம் இல்லாதது இவன் சரியா. இதைத்தான் நான் வேற மாதிரி சொல்லுவேன். பழைய மாநாடுகளில் இதை பண்ணியிருக்கிறேன். ஒரு ஜோதிடர் தன்னுடைய வாடிக்கையாளரை மனமாற வாழ்த்தணும், நீ நல்லா இருப்பேன்ட்டு. எனக்கு 100 ரூபா மட்டும் கொடுப்பேன், நீ கோடீஸ்வரனான்னு நான் வாழ்த்தணுமான்னு நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஜோசியரே இல்லை. நீங்கள் அடி வயிற்றிலிருந்து அந்த வாடிக்கையாளரை வாழ்த்தும் போதையோ, என்னையா அது உனக்கு பிரச்சனை, ஒரு மண்ணாங்கட்டி பிரச்சனை இல்லை, இந்த பாரியா இந்த அந்தரம் முடிய போது, இந்த திசா முடிய போது, இந்த புக்தி முடிய போகுது, இது முடிஞ்சவொடனே எவ்வளோ டாப்பில் வரப்போகிற அப்படின்னு நீங்கள் சொல்கிறது சைக்காலஜியாகவே இங்கே வேறு மாதிரி வேலை செய்யும்.